நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமா நிறைத்தவரே, நிறைபவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உதவி பெற்றவங்களாம் அப்படி கரங்களை உயர்த்தி, உதவி பெற்றேன், உயிர் பிழை உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஓ ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாதம் முடிய போகுது, நியூ மந்த் வரப்போகுது. இதை யூத கேலண்டரில் ரொம்ப முக்கியமாய் இந்த நாளை குறிப்பிடுகிறாங்க. யூத கால அட்டவணையில் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா வசந்த காலம் பிறக்குதுன்னு அர்த்தம். ஸ்ப்ரிங் சீசன். இவ்வளோ நாள் வின்டர், இந்த வின்டர் முடித்து வசந்த காலம் பிறக்கிறதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா வின்டர் சீசன் எப்போதுமே ட்ரை சீசன். எல்லாம் சொல்லுங்க ட்ரை சீசன். உங்கள் முகத்தை பார்த்தாலே போது நிறையா தெரியுது, நிறையா எங்கே போயிட்டு வந்திருக்கீங்கன்னு. ரொம்ப ட்ரை சீசனில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, யுவர் ட்ரைனஸ் எண்ட்ஸ் டுடே. இந்த வாரத்தோட உங்க வறட்சி முடிவடையும். சொல்லுங்க, நல்ல நம்பவே இல்லாம சொல்லக்கூடாது, நம்பிக்கையோட சொல்லுங்க. இந்த நாள்ல இருந்து உங்க வறட்சி வசந்த காலமாக மாறும். இது ஒரு தான், இந்த ஒன்னே ஒன்று பிரசங்கம் தான் இருக்கு. எப்படி நான் இதை பிரசங்கம் பண்ண போறேன்னு தெரியல, எப்படி உங்களுக்கு விவரிக்க போறேன்னு தெரியல. ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவன் என்கிட்ட சொன்னாரு, இந்த வின்டர் சீசன் உள்ள வறட்சி மாத்திரம் முடியல, கிட்டத்தட்ட 3 வருஷமாய் இருக்கிற வறட்சி இந்த மாதத்திலேருந்து முடியும் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை கேட்டேன். இதை மாத்திரம் பேசிட்டு என்னாத்துமாவை போட்டுட்டு போயிடலாம், அவ்வளோ நிறைவான வார்த்தை இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டு ஆண்டவர் சொன்னார், இதுவரை 3 வருஷம் 21, 22, 23 இந்த 3 வருடமும் இருந்த வறட்சி இந்த வருஷத்தோடு இந்த மாதத்தோடு ஒரு வசந்த காலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு 5 பேரை பார்த்து, பக்கத்தில் இருக்கவங்க பின்னாடி இருக்க முன்னாடி இருக்க பார்த்து சொல்லுங்க, வறட்சி முடிந்தது, வசந்த காலம் தொடங்கியது. சொல்லுங்க, ஓ வசந்த காலம், வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன். இட்ஸ் a season of spring. ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறாராம். பக்கத்துல பாசுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார், சபைக்கு தந்துருளி இருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதை எல்லாரும் சேர்ந்து வசிப்போமா? 1 அதிகாரம் 22 வசனமா, எபேசியர் 1:23 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா?
and now we, his church, are his body on the earth, and that will which fills him who is being filled by it, and that which fills him who is being filled by it. இன்னொரு கம்பேரிசன் நான் காமிக்கிறேன். இன்னொரு பைபிள், தமிழ் பைபிளில் ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து இது வந்து TAERV அப்படின்னு வெர்ஷன் இருக்கு. அந்த வெர்ஷன் வந்து வாசிக்கிறேன். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபையானது கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டுள்ளது. எல்லாம் சொல்லுங்க, சபையானது. இந்த சைடு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சபையானது கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டுள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு 3 முறை சொல்லுங்க, கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டுள்ளது. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பத்தக்கவர். அவர் எல்லாவற்றையும், தமிழ்ல எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக. இது எப்படி இருக்கு? துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய. அர்த்தம் என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒரு அர்த்தம் தெரியாது. ஏதோ வெத்தலை பார்க்க போட்டுட்டு துப்பாக்கி வச்சுட்டு துப்பனும் போல இருக்கு இப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். யாருக்கா அர்த்தம் தெரியுமா? துப்பாக்கு துப்பாயா, துப்பாக்கி துப்பாக்கு. தமிழ் டீச்சர் பாருங்க, எனக்கு தெரியும். அத மாதிரி தான் இருக்கு தமிழ்லையும். எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக. யாருக்கா அர்த்தம் தெரியுதா? இல்லவே இல்லை, தெரியவே இல்லை. நான் சொல்றேன் அர்த்தம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிறிஸ்துவின் சரீரமா மாறிட்டாரு. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்பி அவர் நிறைவான நிறைவில் இருக்கிறார். அந்த நிறைவிலிருந்து குறைவான ஒவ்வொரு அவயங்களுக்கும் அவர் எப்படி நிரம்பி இருக்கிறாரோ, எப்படி நிறைவா இருக்கிறாரோ, அதே போல உங்க வாழ்க்கை, உங்க சரீரத்தை நிரப்புகிறவராய் இருக்கிறார். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிரம்பி வழியத்தக்க வருடமாய் தேவன் இந்த வருடத்தை உங்களுக்கு மாற்றி தருவாராக. ஒரு 2 பேர்த்த பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எதெல்லாம் நிரம்பலை அதெல்லாம் நிரப்புவார்னு சொல்லுங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழிவதாக. உங்க சரீரம் அவருடைய அன்பினாலே நிறைவதாக. உங்க குடும்பம் அவருடைய சமாதானத்தினாலே நிறைந்து வழிவதாக. உங்க கஜானா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைவதாக. இதே சபைக்கு தந்துருக்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரே நிமிடம், ஆண்டவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய மகிமையை இந்த நாளிலே நாங்க அனுபவிக்கிறோம். இந்த நாளிலே நாங்க அனுபவிக்கிறோம். எங்க சரீரத்துல ஆண்டவரே நீர் நிறைப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்க சரீரத்தை நீர் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் நிரம்பி இருப்பது போல எல்லா நிறைவினாலும் எங்கள் சரீரம் நிரம்புவதற்காய் ஸ்தோத்திரம். சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகள் எல்லாம் உம்முடைய நிறைவாலே இந்த நாளிலே நிரம்புவதாக. சரீரத்தில் அவயங்கள் இருக்கிற, இரத்தத்தில் இருக்கிற, எலும்புகளில் இருக்கிற குறைவுகள் இந்த நாளிலே நிரம்புவதாக. ஓ ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறோ. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறோ. உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை. சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவர் இருப்பவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே நிறைப்பவர். நீங்க பாடுங்க, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும்
எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செல்லும். ஓ ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை. எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி எல்லா குறைச்சல்களையும் இந்த மாதத்தோடு நீ நிறைவாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறீர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறீர். ஓ உம்முடைய சரீரத்தை எல்லாவற்றாலும் நிரப்புகிறீர். உம்முடைய சபையை, உம்முடைய மனவாட்டி, உம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவரே உம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நீர் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழிவதாக. ரேபரேஷே ரேபராதரேகேனிதே அனதரலோ. எத்தனை பேர் நான் சொல்றது உண்மை நினைக்கிறீங்க? 21, 22, 23 இந்த 3 வருஷத்துலயும் கிடைக்காதவைகள் 24ல ஆண்டவர் ஓபன் பண்ணுவார், நிறைப்பார், நிறைப்பார். இது சத்தியம், இது சத்தியம். அவருடைய வசனம் சத்தியம். இதுவரை இருந்த தேக்க நிலைகள் மாறுவதாக. இதுவரை உங்க குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லா வேலிகளும் மாறுவதாக. இதுவரை முன்னேறப்படாதபடிக்கு, முன்னேற்றம் அடையாதபடிக்கு இருந்த எல்லாத்தையும் பிடுங்கி எறிவதற்கு தேவன் உங்களுக்குள்ளே அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதை பிடுங்குவதற்கு உண்டான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாரம் நான் ஒரு எனக்கு ரொம்ப நிறைய குழப்பத்தில் இருந்தேன். அப்போ ஒரு செக்யுலர் டாக்டர்கிட்ட இந்த வார்த்தையை பார்த்தேன். அவர் எழுதுறாரு, what your mind doesn't see, your eyes will not recognize. உங்க மைண்ட் பார்க்காததை உங்க கண்கள் பார்க்காது. உங்க மைண்டை அப்ரிஹெண்ட் பண்ணாம உங்க கண் அதை என்ன பண்ணாது, பார்க்காது. உங்க மைண்டுக்கு புரியாததை உங்க கண் என்ன பண்ண முடியாதான், பார்க்கவே முடியாது. பார்த்தாலும் ரெக்கக்னைஸ் பண்ணாது. இதோட இன்ஃபர்மேஷன் ஃபேன் அப்படின்னு தெரியாத வரை உங்க கண் இதை பார்த்தாலும் அதை என்ன பண்ணாது, அதை அங்கீகரிக்காது, அதை ரெக்கக்னைஸ் பண்ணாது, அடையாளப்படுத்தாது, தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, வசந்த காலத்தை உங்க மைண்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், உங்க கண் அப்புறம் பார்க்கும். வசந்த காலத்தை உங்க ஆவி பார்க்கும், அப்ப உற்சாகமா உங்க கண்கள் இதுவரை பார்க்காததெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். இதுவரை பார்க்காத வசந்த காலத்தை உங்க ஆவி இந்த நாளில பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மைண்டு இந்த நாளில் பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை பார்த்த வறட்சியை இனிமே என் மைண்டு, என் பாடி, என் சோல், என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் வசந்த காலத்தை பார்ப்பதாகும். வசந்த காலத்தை பார்க்கணும். செடிகள் எல்லாம் காத்திருக்குமாம், எல்லா கொடிகளும் காத்திருக்குமாம், எல்லா மரங்களும் காத்திருக்குமாம். எப்ப வசந்த காலம் வரும், எப்ப நம்முடைய வறட்சி போகும், எப்ப நம்முடைய எப்ப நம்ம துளிர்வு விடுவோம், எப்ப நம்ம ஃப்ளரிஷ் ஆகும், எப்ப நம்ம கனி கொடுப்போம் அப்படின்னு ஒவ்வொன்றும் காத்து கொண்டிருக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த காத்திருப்பின் மாதம், அந்த இதுவரை காத்திருந்தவைகளுக்கான முடிவு முடிந்து, இதுவரை காய்ந்ததனுடைய வறட்சியின் முடிவு முடிந்து, வசந்த காலம் உங்க வாழ்க்கையில உங்க சரீரம் பார்க்கட்டும், உங்க இருதயம் பார்க்கட்டும், உங்க குடும்பத்துல ஒவ்வொருவரும் வசந்தங்களை பார்ப்பார்களாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இதுவரை பார்க்காத
இதுவரை பார்த்திராத வறட்சிய எங்க கண்கள் பார்த்தது உண்மையானா, இதுவரை பார்த்திராத வசந்த காலத்தையும் எங்க கண்கள் பார்க்கட்டும். பார்ப்பதாக. நல்ல பக்கத்துல ஒரு ஹைஃபை கொடுங்க. கெட் ரெடின்னு சொல்லுங்க. பி வாட்ச்ஃபுல் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பி வாட்ச்ஃபுல். இப்படி சொல்லக்கூடாது. பி வாட்ச்ஃபுல் அப்படி இல்லை. ஒரு அடிச்சு ஒரு குத்துன்னு வேணா, இஃப் யூ வில், ஒரு குத்தி பி வாட்ச்ஃபுல். ஜாக்கிரதையா பாருங்க. மிஸ் பண்ணக்கூடாது. உங்க கண்ணு மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்க கண்ணு இதை மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உங்க கண்ணு மிஸ் பண்ணாது. எரேமியாட்ட ஆண்டவர் அழைக்கும் போது சொல்றாரு, எரேமியா 1ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரசங்கம் நான் வேற மாத்திட்டேன். ஆக்சுவலா அசையாத ராஜ்யத்தை குறித்து பேசணும். நான் வேற டாபிக் போறேன். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Jeremiah 1 verse 9. எல்லாரும் சேர்ந்து சூப்பரா எனர்ஜியா வாசிக்கணும். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, எல்லாம் சொல்லுங்க, என் வாயை தொட்டு. கரெக்டா சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் 200 ரூபா கொடுக்குறேன். எத்தனை தீர்க்கதரிசிகளோட வாயை ஆண்டவர் தொட்டிருக்காரு? ஓ சூப்பர். அப்புறம் கரெக்டா ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்லக்கூடாது, முழுசையும் சொல்லணும். ஏசாயா மாத்திரம் சொன்னா 25 ரூபா தான். எத்தனை தீர்க்கதரிசிகளோட வாயை தொட்டிருக்காரு ஆண்டவர்? மோசையா எங்கேயா வாயை தொட்டாரு? அப்படியா? வாய இல்லை, நான் கேள்விப்பட்டதே இல்லை. கேவாக்கா தொட்டாராக்கா? வாயை தொடல. நான் மந்த நாவு உடையவன் சொன்ன தொடல. என் வாயை தொட்டு எத்தனை தீர்க்கதரிசிகள் தொட்டிருக்காரு? யாரும் கூகுள்ல பார்க்க கூடாது. நைசா ஆனந்தி சத்யா சார் பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு, நீயும் பின்னாடிக்கா. எத்தனை தீர்க்கதரிசி? மொத்தம் 4 தீர்க்கதரிசி. ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா. எரேமியா இங்கே வந்துருச்சுப்பா. இதெல்லாம் கணக்கு கிடையாது. எரேமியா, இன்னும் ஒருத்தர், no only one. இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியும் அடிச்சு விடுவோம். தானியேல். இப்ப வரிசையா சொல்லுங்க. எரேமியாவை சின்ன பிள்ளையில தொட்டார். ஏசாயாவை வாலிப வயசுல தொட்டார். எசேக்கியேல கொஞ்சம் கல்யாணமாயி கொஞ்சம் பிரைம் ஏஜ்ல தொட்டாரு. தானியேல கிழவனானதுக்கு அப்புறம், அவன் ரொம்ப வயது செந்த பிறகு தொட்டிருக்காரு. அப்போ வாயை தொடுறது உண்மை. எல்லா தீர்க்கதரிசியும் வாயை தொடுறாரு. எதுக்கு தொடுறாரு அப்படின்னா, அவருக்கு தெரியும் வாயை கண்ட்ரோல் பண்ணா நமக்கு எதிரே இருக்கிற உலகத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்க வாயினால இந்த வருஷத்தை ஆண்டவர் உங்க வாயை தொடுவாராக. உங்க வாய் முழுவதும் அந்நிய பாஷைகளால் வரட்டும். எல்லா வாய்கள் இதுவரை பேசாத பேச்சுகளை நிறுத்தி போய் எல்லாம் அந்நிய பாஷை பேசாதவங்கலாம் கையை தூக்குங்க. இந்த வருஷத்துல நீங்க கேட்கணும், இந்த வருஷத்துல அந்நிய பாஷை ஆண்டவரே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். இருக்கிறதே கிண்டல் அடிச்சவன் நான் தான். அந்நிய பாஷை எங்க பாஸ்டர் வீட்டில் பிறந்து பாஸ்டர் பையன், ஆனால் பயங்கரமாக கிண்டல் அடிப்பேன். ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிறவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவன் நம்ம அப்பாட்ட போட்டு விட்டு போயிடுவான். எதையாவது தீர்க்கதரிசனம் சொல்லி அந்நிய பாஷை சொல்லி உங்கள் பையனை நான் அந்த தேட்டரில் பார்த்தேன் அப்படின்றான். ஆனால் நான் அந்நிய பாஷை எவனாவது பேசினா அப்படியே கடுப்பில் வருவோம், அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்ம தனி ப்ரேயரில் எல்லாம், நான் ஒரு குடும்பாவியை கூப்பிட்டு வந்தேன் சர்ச்சுக்கு. எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னா, அப்போ தான் ஆச்சு 50 ரூபா தருவாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து நைஸ் பண்ணி 50 ரூபா கொடுத்தா 25 ரூபா உனக்கும் எனக்கும் சர்தாரில் பரோட்டா வாங்கி சாப்பிட்லான்டா. நீ என்ன பண்ணி என் கூட சர்ச்சுக்கு வந்து காமிச்சிட்டேன்னா நான் ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு வந்தோம்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன், எங்கள் ஆச்சிட்ட 50 ரூபா வாங்கிடுவோன்ட்டு அவனையும் பிடிச்சிட்டு வந்தேன். அவன் சரி மாப்பிள்ள உன் கூட சர்ச்சுக்கு வரேன்னு வந்துட்டான்.
வந்து உட்கார்ந்தா பாட்டுல அபிஷேகம் நிரம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே கபா 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 கபான்னு இவன் நிரம்பிட்டு இருக்கான். நான் சொல்லவே இல்லையடா இதெல்லாம், இதெல்லாம் சிலபஸ்ல இல்லையடா அப்படின்னா அவன் நிரம்பி வாயை திறந்து தீர்க்கதரிசனமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசி உருண்டு பிறண்டு பயங்கர அக்கினி அபிஷேகம். அன்னைக்கு நான் காளி ஆண்டவரை இவ்வளோ பெரிய பாவி பேசிட்டான், 50 ரூபாய்க்கு வந்திருக்கான் கூலிக்காரன், அவனுக்கு நிரம்பிச்சு எனக்கு நிரம்பலன்னு ஒரே வைராக்கியம் எனக்கு. அந்த வாரத்தில் கடைசி ஆட்சியில் 500 ரூபா வாங்கிட்டான். அவன் அபிஷேகத்தில் வேற நிரம்பிட்டான் பார்த்தீங்களா. அதுவும் நமக்கு நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். 50 ரூபாயிலிருந்து 500 ரூபா வாங்கிட்டேன். ஆனால் அதே நாள் அதே வாரத்தில் புதன்கிழமை ஒரு நாள் வீட்டில் உட்காந்தேன். ஆண்டவர் அளவில்லாத அபிஷேகத்தை ஊட்டினாரு, அந்நிய பாஷையை கொடுத்தார். அதனால் உங்களோட நான் அதிகமாக கிண்டல் அடிச்சிருக்கேன், உங்களோட அதிகம் நான் அதை விரும்பாதவனாக இருந்திருக்கேன். ஆனால் அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுக்குற பெஸ்ட்டு, அவருடைய கிஃப்டில் பெஸ்ட்டு. இஃப் யூ கேன் டெல் இட் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஆமென். பகலவங்க பார்த்து பேசுங்க, இந்த வருஷத்தில் புதிய பாஷைகளை, தேவனுடைய மகத்துவங்களை பேசும் பாஷைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். தேவனுடைய மகத்துவங்கள் உங்கள் வாய்களிலிருந்து பேச தொடங்கும். எல்லாம் அந்நிய பாஷையை பேசும். அதனால தான் வாயை தொடுறார். இங்கே தீர்க்கதரிசிக்கு அந்நிய பாஷை அவசியம் இல்லை. அங்கே வாயை தொடும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, வாயை தொடுவாராக. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் வாயை யாக்கோபா தான் சொல்றான், வாயை கண்ட்ரோல் பண்ணா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாமா, கண்ட்ரோல், வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு கப்பல், பெரிய கப்பல் இருக்கு, அதனுடைய சுக்கான் எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு, ஆனா ஹோல் கப்பலையும் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. இப்படியே ஆவிக்குரியவன் தன்னுடைய சரீரம் பெருசா இருந்தாலும் சிறிய நாவினாலே என்ன பண்ணுறான், கண்ட்ரோல் பண்றான். அப்படின்னு வாய் ரொம்ப முக்கியம். இந்த வசந்த காலத்திற்கும் வாய்க்கும் ரொம்ப தொடர்பு உண்டு, கண்ணுக்கும் தொடர்பு உண்டு. அடுத்த வாசிங்க. வாயில வைக்கிறேன். அப்புறம் 10ஆம் வசனம் என்னப்பா, பார். எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னது, behold, பார். எல்லாம் சொல்லுங்க, அதான் கண் ரொம்ப முக்கியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, பார். பேசிக்கான காரியம் பாருங்க. behold, எதை பார்த்து பாருங்க, பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். ஃபர்ஸ்ட் நான் மொத்தம் 6 காரியம் சொல்றாரு, 7 காரியம் சொல்றாரு. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது. நிறைய பேர் பார்க்கற லிஸ்ட்ல இல்லைங்கிறாங்க, ஆனால் behold, பார்னு தெளிவா சொல்றாரு. பார் என்ன சொல்றாரா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்னது, மொத்தம் 4 வந்து ஃபர்ஸ்ட் இடிக்கிறத பத்தி, அதாவது நெகட்டிவான காரியம். என்ன சொல்லணும், பிடுங்கணும், இடிக்கணும், அழிக்கணும், கவிழ்கணும், அப்புறம் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் உன்னுடனே சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரன் ஜவுத்தை இடிக்கிறத பத்தி பேசல. இங்க இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னு எல்லாரும் போய் ஒரு சுத்தியரை எடுத்துட்டு பார். எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 1/2 அடி இடத்துல என்ன பண்ணிட்டான், கூட கட்டினான், அருளன்னு ஏதாவது சம்மட்டி எடுத்துட்டு போய் பார் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் இடிச்சிடக்கூடாது. இங்க மனுஷங்களை இடிக்கிறதையோ, மற்ற காம்பவுண்ட் சுவரை இடிக்கிறதையோ, சாக்கடையை தோன்றதையோ கிடையாது. இங்க என்ன மேட்டர்னா, ராஜ்யத்தை இடிப்பதற்கு, ராஜ்யத்தை, அவனுடைய ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்கு தேவன் அவனை எரேமியாவை என்ன பண்றாராம், தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தியிருக்கிறார். ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தின. நம்மளை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப ராஜ்யம் விட்டு ராஜ்யம் டிரான்ஸ்பர் ஆயிட்டோம். டிரான்ஸ்பர் ஆனாலும், மைக்ரண்டா இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் அங்க இருக்கிற பொருள் இங்க என்ன இருக்கு, என்ன ஆகுது, எல்லாம் இருள் இருந்து வெளிச்சம் ஆனவங்க டிரான்ஸ்பர் சொல்லுங்க, எல்லாம் டிரான்ஸ்பர் ஆனவங்க கை தூக்குங்க பார்க்கலாம், எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிட்டோம். ஆனா நம்ம வரும்போதே கொஞ்சம் அங்க இருந்து என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டோம். அது நம்ம சரீரத்துல இருக்கு, அது நம்முடைய குடும்பத்துல அப்படியே தலையை காட்டிட்டு இருக்கு அப்பப்போ. அதெல்லாம் போன வாரமே சொன்னேன், நமக்கு கீழ்ப்படுத்தாத பொருள், அவர் நமக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்ல. அந்த பொருளெல்லாம் பார்த்து விடுங்க, என் பிதா நடாத
நாட்டுகளை பிட்டு உயிரோட, அப்படியே உயிரோட பிடுங்கிறதாம், வேரோட பிடுங்கிறதாம். இல்ல சொல்லுங்க, வேரோடு பிடுங்குவேன். சரீரத்துல சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை வேரோடு பிடுங்கத்தக்கதாய். நோயை மாத்திரம் இல்ல, கசப்புள்ள வேரும் என்னங்க எங்க இருக்க கூடாதான்? கசப்பு யாரை குறித்ததான கசப்பு உங்க இருதயத்தில் இருக்கக்கூடாது. பக்கம் பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயத்துல அன்பு மாத்திரம் தான் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். எல்லாம் இப்படி காமிங்க, அன்பை மாத்திரம் தான் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறாரு. கசப்பு ஆண்டவர் ஊற்றவே இல்லை. உங்க பைக்குக்கு பெட்ரோல் ஊத்துறதுக்கு பதிலாக டீசல் போடுவீங்களா? போட மாட்டீங்க. போடுவீங்களா? போட மாட்டீங்களா? போட மாட்டீங்க. அப்ப அது சிருஷ்டிக்கப்பட்டதே டீசலுக்காக. அதனாலதான் டீசல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டு பக்கம் ஒரு அங்கிள் ரொம்ப அவசரத்துல என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம், பையன் கல்யாணம், அவசரத்துல அவங்க கார், பெட்ரோல் கார், டீசல் அடிச்சிட்டாங்க. இவர் பயங்கர அவசரம் கொடுக்க, எது எடுத்தாலும் அவசரத்துல பண்ணுவாரு. போடுப்பா போடுப்பா போடுப்பான்னு இருக்காரு. சார் சார் டீசலா சார்? ஆமாண்ணா, எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், போடு போடு போடுனாரு. டீசலை ஏத்திட்டான். டீசலை ஏற்றி திருக்கி ஒரு ஆக்சிடென்ட் அமுக்குனா புகை வந்துட்டு என்ஜின் அது குபுக் புக்கு புக்குன்னு டீ எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் அணைச்சி விட்டு போயிட்டாங்க. மெக்கானிக் வந்து சொல்றான், இது பெட்ரோல் கார்னு அங்க எழுதி இருக்குல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். அதில் கொண்டு டீசலை போட்டால் என்ஜின் முடிஞ்சிடும். 15 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்துச்சு. புது என்ஜின் மாற்றினாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் என்ஜினுக்கும் கசப்பு ஆகாது. ஆனால் கசப்பு எக்கச்சக்கம் இருக்கு நம்மகிட்ட. கசப்பு அறுசுவை உண்ணணும் பாஸ்டர். அதில் என்ன இருக்கான், பாகக்காய் ரொம்ப முக்கியம். எபனேசன் ரொம்ப கசப்போட இருக்கான்னு கேபாக்காய் வச்சு பாவக்காய் வச்சுட்டாங்க. எப்ப பேசினாலும் கேபாக்காய் என்ன கறி, பாவக்காய் கறி பாஸ்டர், பாவக்காய் ஜூஸ் வேற. கரெக்ட். என்ன என்ன ஜூஸ்னா குடிச்சீங்க? பாவக்காய் ஜூஸ். பயங்கரமான கசப்பு இருக்கு போல இருக்கு. என்ன வயிற்றுக்கு ஓகே, ஆனா இருதயத்துக்கு கசப்பு ஆகாது. இந்த மாசத்துல இருந்து எல்லாம் சொல்லுங்களேன், இந்த மாசத்துல இருந்து இது நம்மளாம் நினைச்சா, எனக்கெல்லாம் நிறைய கசப்பு இருந்துச்சு. நம்மளாம் நினைச்சா, நம்ம கசப்பை மாற்ற நினைச்சா கூட கொஞ்சம் கசப்பு தான் வரும். நம்மளாம் நினைச்சா இதை மாற்றவே முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். He has poured out love in our hearts. ரோமன்ஸ் 5:5. அவர் அன்பை நம்முடைய உள்ளங்களிலே என்ன பண்ணியிருக்கிறாராம், ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பு எல்லா கசப்பையும் என்ன பண்ணிடும், மாற்றிடும். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம், இந்த மாசம் வசந்த காலத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கசந்த வேர்களை இந்த நாளில் தேவனுடைய அன்பினாலே உங்க உள்ளத்தை ஊற்றுவாராக. ஆமென். நியாயம் இல்லதான், அவங்க செஞ்சது நியாயமே கிடையாது, 100% ஃபேர் கிடையாது. ஆனாலும் அதற்குரிய கசப்பு உங்க வசந்த காலத்தை பாதிக்கும். கசப்பு இருக்கும்போது வசந்த காலம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இது தீர்க்க தரிசனமா இல்லைன்னா, ஆண்டவர் சொல்லலைன்னா வேற யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு. நீங்க பெரிய தீர்க்க தரிசன வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா சின்ன வார்த்தையில ஆண்டவர் பெரிய கதவுகளை உங்களுக்காய் திறப்பார். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து எல்லா கசப்பான வேர்களையும் பிடுங்கத்தக்கதாய் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, பிடுங்குங்கன்னு சொல்லுங்க. நல்லா முன்னாடி பின்னாடி பாருங்க, என்னத்த புடுங்க அப்படின்னு கேட்க கூடாது. வேற புடுங்க, ஆணியே புடுங்க வேண்டாம்னு சொல்லி விட்டுருங்க, வேற புடுங்க. அப்ப வாசிங்க, பிடுங்கவும் இடிக்கவும். நல்ல இடிக்கணும். தேவையில்லாத அரண்களை மண்டையில கட்டக்கூடாது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் மைண்ட்ல இருக்கவே கூடாது. அவைகளெல்லாம் அரண்களை நிர்மூலமாக்கும்படி தேவ பலம் உள்ளவைகள். அந்த அரண்கள் நம்ம ராஜ்யம் டிரான்ஸ்பர் ஆயிட்டோம், ஆனா மைண்ட் இன்னும் என்ன இல்ல. எகிப்துல இருந்து ஈஸியா கொண்டு வந்துட்டாரு, ஒரு நைட்ல கொண்டு வந்துட்டாரு. ஆனா இவங்க இருதயத்திலிருந்து எகிப்தை என்ன பண்ண முடியல, எடுக்கவே இல்லை. கடைசி செத்தே போனான்.
எடுக்கவே முடியல அவரால். எப்ப பார்த்தாலும் எகிப்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, எகிப்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா. மைக்ரேஷன் ஆனாலும் வீட்டில் இன்னும் பருப்பு சோறு தான் என்ன பண்ணியிருப்பான், வச்சிருப்பான். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கே தேசம் போனாலும், ஆஸ்திரேலியா போயிட்டாங்க ஒரு அங்கிள், இன்னும் அங்கே போய் 40 வருஷம் ஆகுது, இன்னும் பருப்பு சோறும் இன்னமும் கீரை குழம்பும் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலும் எங்களுடைய இதை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்கவே. அங்கே போய் பர்கர் அதெல்லாம் சும்மா கெஸ்ட்டு வந்தால் தான் சாப்பிட்றாங்க தவிர, வீட்டில் போய் கேட்டால் அவங்க வீட்டில் ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வீட்டுக்கு போனால் பருப்போட போட்டுட்ருக்காங்க. எப்போ என்ன மனம், 15 நாள் கழித்து நம்ம பருப்போடைய பார்த்துட்டோம்டான்னு அடித்து சாப்பிட்டா அவங்க சொல்கிறாங்க, டெய்லி நாங்கள் இந்தியாவில் எப்படி இருந்தோமோ அதை விட இங்கே இந்தியர்களாகவே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். அதை மாதிரி எகிப்துலேருந்து வெளியே வந்தாலும் மைக்ரண்ட் ஈஜிப்டியனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பக்கம் சொல்லுங்க, இடிக்கணும்னு சொல்லுங்க. மைண்டில் இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸை, மைண்டில் இருக்கிற தர்க்கங்களை உங்கள் கரம் இடிக்கட்டும். இந்த நாளில் தேவ வளம் உள்ளவைகள், இது நடக்குமா நடக்காதா சாத்தியமா, ஏங்க எக்கச்சக்க ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. இந்த விவாத மேடை செய்தியில் போயிட்டு இருக்கும் பாருங்க, அதை மாதிரி உங்கள் மைண்டில் என்ன ஆகிட்டு இருக்கு, நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் வசந்த காலத்தை என்ன பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போய் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை, நான் நியூ இயர் அன்னைக்கே சொன்னேன், வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம், சொல்றத சொல்றீங்க அவ்வளோதான். வாக்குவாதத்திலே ஈடுபடவே கூடாது. அவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கே வச்சிடக்கூடாது. இங்கே வச்சா இந்த வருஷமும் திரும்ப நியூ இயர் அன்னைக்கு ஆண்டவரேன்னு வேற ஏதாவது பாட்டு பாட வேண்டியதான். வனாந்திரம், அந்த பாட்டு எப்படி முடியுது, வனாந்திரத்தை கடந்தாச்சு. தந்தையேவும் தயவா வனாந்திரத்தை, தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, தந்தையேவும் தயவா தாண்டினே வனாந்திரத்தை, தந்தையேவும் தயவா தாண்டினே வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஓஹோ ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. பார் பிடுங்கவும் இடிக்கவும் அப்புறம் அழிக்கவும், எல்லாம் சொல்லுங்க, அழிக்கவும். அந்தகார கிரியைகளை அழிப்பதற்காக வந்தான். அந்தகார கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமியில வந்தாரு அப்படின்னு அவரை குறித்து சொல்லுது. இந்த தீர்க்கதரிசனங்களுடைய நிறைவேறுதல் எல்லாம் நம்ம செய்யல, கிறிஸ்து கல்வாரியில செஞ்சு முடிச்சிருக்கார். இது நம்மளை குறித்ததான தீர்க்க தரிசனம் கிடையாது, இது கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம். கிறிஸ்து கல்வாரியில எதெல்லாம் செஞ்சிருக்காராம், பிடுங்கிட்டாராம், இடிச்சிட்டாராம், அழித்து விட்டார், கவிழ்த்துட்டாரு, அதுக்கப்புறம் கட்டுகிறார். நாம் எல்லாம் ஆவியிலே இணைக்கப்பட்டு ஒன்றாக சரீரமாகிய ஆவியிலே மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். நீங்கள் எல்லாரும் கற்கள், விலை உயர்ந்த கற்கள், கிறிஸ்து அஸ்திபாரம். தேவன் நம்மை கட்டி கொண்டு இருக்கிறார். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன். அடுத்து பாருங்க, கவிழ்கணும். எல்லாம் சொல்லுங்க, கவிழ்கணும். ஒரு 3 முறை சொல்லுங்க, கவிழ்கணும். எதை கவிழ்கணும் தெரியுமா? எதை கவிழ்கணும்? என்னங்க, எதை ஆளை கவிழ்கிறது தான் நம்ம கை வந்த கலை. இப்போ ஆளை கவிழ்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வேற எதை கவிழ்க்கிறது? பாஸ்டர் அருள் என்ன முழிக்கிறாரு, நமக்கு கை வந்த கலையை ஆளை கவிழ்க்கிறது தான். ஆளை கவிழ்க்கிறத பத்தி இல்லை.
விசுவாசம் என்னும் கப்பல் என்ன பண்ணுதான்? சேதமடையாம கவிழ்கிறது. நல்லா கவனிங்க. சந்தேகத்தை இங்க மைண்ட்ல வச்சுட்டு வசந்த காலத்தை பார்க்கவே முடியாது. இருக்கிற துர்மனசாட்சியை இங்க மைண்ட்ல மவுண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வசந்த காலத்தை என்ன பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. அவைகள் எல்லாம் கவிழ்க்கும்படிக்கு உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்காத எல்லா கப்பலும் கவிழ்ந்து போகட்டும். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காத எல்லா கப்பல்களும் கவிழ்ந்து போகட்டும். இந்த நாளிலே உங்க மனதிலே இருக்கிற எல்லா அவிசுவாசம் என்னும் கப்பல் கவிழ்ந்து போகட்டும். எல்லா சந்தேகம் என்னும் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கவிழ்ந்து போவதாக. அதுக்கப்புறம் என்ன பண்றாராம்? கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப சொல்லிட்டாரு. இதான் முக்கியமான வசனம். அதுக்கு அடுத்து என்ன நடக்குது பாருங்க. என்ன நடக்குது? எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போம். சூப்பர் எனர்ஜியில் இதை சொல்ல போறீங்க. சூப்பர் எனர்ஜியில் இதை சொல்ல போறீங்க. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். சொல்லிட்டு என்ன நடக்குது பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. சூப்பர் ஸ்பிரிட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எரேமியாவே நீ என்னதை தான் முக்கியம். எல்லாம் இருக்கு. ஆனா வாட் டு யூ see ஜெரமையா? வாட் டு யூ see today? நீ எதை பார்க்கிற? நீ எதை பார்க்கிறாய்? அவன் சொல்றான், வாதுமை மரத்தின் கிளையை நான் காண்கிறேன். வாதுமை மரத்தின் கிளையை நான் காண்பிக்கிறேன்னா அர்த்தம், வின்டர் முடிஞ்சு உதிக்கிற பூ வாதுமை பூ. வின்டர் முடிந்து காய்ந்த வறட்சி முடிந்து வசந்த காலம் வந்தோடனே முளைக்கிற முதல் மரம், முதல் செடி வாதுமை செடிங்க. இந்த நாளிலே முதல் வசந்த காலத்தை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறான். இது எரேமியாவுக்கு சொல்லும் போது இது நெகட்டிவா ஆண்டவர் பேசினார். அதெல்லாம் சாபமாய் கிறிஸ்துவே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் சாபத்தையும் எடுத்துட்டு இப்ப வசந்த காலம் அங்க பார்க்கிறேன். எதுக்கு பார்க்கறான் தெரியுமா எரேமியா? எதுக்கு வசந்த காலம் பார்க்கறான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது அப்படிங்கிறத பார்க்கறான். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது அப்படின்னு பார்க்கறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் எதிரான வார்த்தை நிறைவேற போச்சு. ஆனா அதை பார்த்த அதே கண்கள் எரேமியா 31-32 வாசிங்கன்னா, ஆண்டவர் நட்டுறதையும் ஆண்டவர் கட்டுறதையும் பார்த்தான். இந்த நாள்ல நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை இந்த வருஷத்துலயும் 2021, 22, 23 மாதிரி போயிருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உங்க இருதயத்தில் ஆண்டவர் அடிக்க விரும்புகிறார். எதை அடிக்க விரும்புகிறார் தெரியுமா? நீ எதை பார்க்கற தெரியுமா? வாதுமை மரத்தை நான், கிளையை நான் காண்கிறேன் என்றேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டது சரி. பக்கமா சொல்லுங்க. நீங்க பார்க்கறது உண்மைதான். நீங்க பார்க்கறது உண்மைதான். நீங்க பார்க்கறது சரியே. வாட் ஆர் யூ சீயிங் இஸ் இன்டீட் யூ ஆர் சீயிங் தி ரைட் திங். என்ன பார்க்குறீங்க? என் வார்த்தையை நான் தீவிரமாய், ஐ வில் பெர்ஃபார்ம் மை வேர்ட். என் வார்த்தையை நான் தீவிரமா நினைப்பேன். இந்த வருஷம் நான் சொன்னேன், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வேர் பிரித்து காண்பிக்கிறோம். இந்த வருடம் எத்தனை பேர் நியூ இயர் அன்னைக்கு வந்தீங்க? செப்பரேஷன், கிரவுன் ஆஃப் செப்பரேஷன். சகோதரர்களுக்குள்ளே உங்களை வேர் பிடித்து காமிக்கும். ஆரோனுடைய கோலை ஆண்டவர் ஒன் நைட்ல என்ன செடியா உதிக்க பண்ணார் தெரியுமா? என்ன செடி அது? வெரி குட். என்ன இவ்வளோ ஸ்லோவா இருக்கீங்க? என்னாகமம் 17 வாசிங்க. அது மட்டும் வாசிட்டு முடிச்சிடும். என்னாகமம் 17. ஓ தந்தையே உம் தயவா தாண்டினே வனாந்திரத்தை. தந்தையே உம் தயவா தாண்டினேன். 17
17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல். இது எது ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் அப்படின்னு தெரியல. அப்ப ஆண்டவர் இங்க வேறு பிரிச்சு காமிக்கிறார். எந்த கோல் துளிர்க்குமோ அந்த கோல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல். அப்படி சொல்றான், ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாதுமை பழங்களை கொடுக்கும் இந்த வருஷம். இந்த வருஷம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற போகிற வருடம் அப்படிங்கிறத நினைச்சு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒன் நைட்ல உங்களுக்காக செய்வார் நம்புறவங்க மாத்திரம் உங்க கரங்களை ஒரே ராத்திரி ஆண்டவர் finish பண்ணுவார். உங்க ப்ராஜெக்ட் ஆண்டவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஒன் நைட். It will take only one night with God. ஒரு இரவு போதும். ஒரு இரவுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கவிழ்க்க முடியுமோ, எதெல்லாம் தட்டணுமோ, எதெல்லாம் அழிக்கணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு, உயிர் தெழுதலின் தேவன், நான் உயிர் தெழுந்திருக்கிறேன், இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நைட்டோட நைட்டா உயிர் தெழுந்தாருங்க. அதே உயிர் தெழுதல் வாதுமை மரத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இந்த நாளிலே மறுபடியும் உங்க கண்களுக்கு ஆண்டவர் காண்பார். வாட் டு யூ see? நான் எதை பார்க்கிறேன்? வாதுமை மரம் துளிர்க்கிறது, என் வறட்சி மாறுகிறது, என்னுடைய வசந்த காலம் பிறந்து விட்டது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறும் ஆண்டு நிறைவேற போகிறது. இந்த மாதத்தோட ஜனவரி கரெக்டா யூதர்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஜனவரி முடிஞ்ச உடனே பிப்ரவரி ஃபர்ஸ்ட் மந்த் வசந்த காலம். அப்படியே நமக்கு ஆண்டவர் வசந்த காலம் கடைசியா இந்த வாரத்தினுடைய இந்த மாசத்தினுடைய கடைசி வாரம் இது. இந்த மாசத்தோடு வறட்சி மாறுகிறது. ஒரு 10 பேரை மீட் பண்ணி சொல்லுங்க, இது வேற 3 வருடம். ஆண்டவர் சொன்னார் 3 வருஷம் சொன்னார். நான் எனக்கு கணக்கு தெரியல, ஆனா என் வாழ்க்கையில திடீர்னு கணக்கு பார்த்தா 3 வருஷம் நிறைய தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேறல, அது இந்த மாசத்துல நிறைவேறும்னு சொன்னார். 3 மாதம் 3 வருடம். ஒரு 10 பேரை மீட் பண்ணி சொல்லுங்க, ஒரு 3 வருடமா இருந்த வறட்சி இந்த மாசத்துல இருந்து உங்க கண்கள் பார்க்கட்டும். வாதுமை மரமானது துளிர்க்கிறது. அப்போ எதை கண்டது சரியே, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இந்த நாளில் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய சபைக்கு தந்தருளிக்கிற கிறிஸ்து உங்க வாழ்க்கையை நிரப்புவாராக. எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. இங்க பாருங்க, சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இது மாத்திரம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இது ஒரு குறை இருக்கு. அந்த குறையும் எல்லாவற்றாலும் நிரப்புவாரா? உங்க வாழ்க்கையை பார்த்தா கம்ப்ளீட் அப்படின்னு பரலோகம் அறிவிக்கணும். எந்த குறையெல்லாம் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையை பார்த்தா ஒரு குறை கூட ஒருத்தருக்கும் தெரியாத அளவிற்கு ஆண்டவர் எல்லாவற்றாலும் நிரப்புவாராக. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க? எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த குறை மாத்திரம், அந்த குறையும் ஆண்டவர் எல்லாவற்றாலும் நிரப்புவாராக உங்க வாழ்க்கை. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதி. அப்படியே பாருங்க, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஸ்தோத்திர
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. அப்படி நன்றியோடு எல்லா கரங்களும் உயர்த்தட்டும். ஓ மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உதவி பெற்றே உயிர் பிழைத்தே உயிருள்ளவரை தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து தந்தையே உம் தயவா தாண்டினேன் மந்திரத்தை. தந்தையே உம் தயவா தாண்டினேன் மனாந்திரத்தை. இங்க பாருங்க, இத ஒரு ப்ராப்பர்ட்டிக்கல் ஆக்டா செய்யுங்க பார்க்கலாம். அதாவது ரொம்ப ஆண்டவர் மறுபடியும் உணர்த்துறாரு. இதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும்னு நினைக்காதீங்க. ஒன் நைட்ல ஆண்டவர் துளிர்க்க முடியும்னு சொல்றாரு. ஒன் நைட்ல எல்லாம் ஒன் நைட்னு சொல்லுங்க. ஒன்லி ஒன் நைட். இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் நைட் காட். பக்கத்துல கையை பிடிச்சி இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தாண்டினேன் மனாந்திரத. தந்தையே உம் தயவா தாண்டினேன் மனாந்திரத்தை. தந்தையே உம் தயவா இன்னும் ஒரு முறை. ஓ தந்தையே உம் தயவா தாண்டினேன் மனாந்திரத்தை. தந்தையே 3 வருஷம் தாண்டாதத இந்த ஆண்டில இந்த மாதத்தின் முடிவிற்குள்ளாக உங்க வாழ்க்கை தாண்டுவதாக. தந்தை உம் தயவா தாண்டினேன் மனாந்திரத்தை. ஓ ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே. அப்படி நீங்க சொல்லுங்க. உயிர் பிழைத்தே உதவி உயிருள்ளவரை. இந்த ஆண்டிலே இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிற எல்லா மகத்துவமான மேன்மைகளையும் அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் குறித்து, உங்களுடைய வாழ்க்கை பூரிப்பாகிறது குறித்து, உங்கள் வாழ்க்கை வசந்தமாய் மாறுவதை குறித்து, உங்கள் இருதயம் களி கூர்ந்து இந்த நாளில் நன்றியோடு நிரம்பி. யார் நன்றியோடு இருக்க முடியும்னா நம்புகிறவங்க தான் நன்றியோடு இருக்க முடியும். நம்புகிறவங்களுக்கு நன்றி சொல்லி வராது, நன்றி தானால வரும். ஏன் தகப்பன் தோளில சுமந்து இதுவரை நடத்தி இருக்கிறார், இன்னுமேலும் நான் தாண்டுவேன், இன்னைக்கு தாண்டுவேன் அப்படின்னு நம்புறவங்க கரங்களை உயர்த்தி, ஓ ஆண்டவரே உம் தயவால இந்த வசந்த காலத்துக்குள்ள நாங்கள் நுழைகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தீவிரமாய் எங்களுக்காய் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you for the word that is performing. Thank you for the word that is performing. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பெர்ஃபார்ம் பண்றதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் just we will watch. வாதுமை மரத்திற்கு இன்னொரு பேர், இன்னொரு அர்த்தம் உண்டு. வாட்ச் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? வாட்ச்.
எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, நான் அந்த ஒரு மூவியை பார்த்துட்டு சொன்னேன் சிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வாதுமைக்கு இன்னொரு அர்த்தம் வாட்ச்னு அர்த்தம். ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச். பாருங்க, பார்த்தா போதும், கவனிச்சு பாருங்க, ஜாக்கிரதையா பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. அவரே தேவன் என்பதை நீங்க அறிந்து கொள்வீர்கள். ஒரு 10 பேரை பார்த்துட்டு மீட் பண்ணி நீங்க முடிஞ்சிருச்சு, இனிமே வசந்த காலம் உங்களுக்காக பிறந்திருக்காரு. யூ ஜஸ்ட் ஹேவ் டு வாட்ச். நீங்க வாட்ச் பண்ணுங்க, உட்கார்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஆமென். ஓ தந்தையே உம் தயவாலே